ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆஃப்டர் பவர் ஃபெயிலியர் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் தான் லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து மால்வேர், ஹேக்கிங் இது மாதிரிலாம் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டேஞ்சரஸாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர். இன்கேஸ் இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, வித்தவுட் யூபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக எலக்ட்ரிக்கல் வந்து பவர் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சடனாக அவங்க ஏதாவது கிரிட்டிக்கல் டேட்டா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சம்திங் ஏதோ டேட்டா ரைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, டேட்டா ரைட் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் ஒர்க் ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பவர் ஃபெயில் ஆகணும்னா எல்லாமே கிராஷ் ஆகிடும். ஸோ திருப்பி அவங்க பவர் ஆன் பண்ணும்போது எந்த டேட்டாவும் கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை இந்த 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 ஆர்டிகல் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, 99% அது மோஸ்ட் ஆஃப் எல்லாத்தையுமே கவர் பண்ணி, அதாவது ஓவர் கம் பண்ணிடலாம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரீபூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஆர்டிகல் படி படித்து நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, லைக் நம்ம அதை ஓவர் கம் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த இந்த ஆப்ஷன் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து யாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய செக்யூரிட்டி கேமரா சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, லைக் த்ரெட் நடக்காமல் இருக்கிறதுக்காக சில பேர் செக்யூரிட்டி கேமராலாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஒயர்லெஸ் பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சிஸ்டம்ஸில். ஸோ அது மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஆன் பண்ணும்போது செக்யூரிட்டி கேமரா போயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆன் பண்ணணும். அந்த செட்டிங்ஸ்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணால் மட்டும்தான் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட்டு செட்டப்பே கொண்டு வர முடியும் அவங்களால. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். லாகின் டு விண்டோஸ். விண்டோஸ் ஃபுல்லி ரீஸ்டார்ட் வித்தவுட் ஹேவிங் சைன் இன் ஆஃப்டர் பவர் அவுட்டேஜ் இன் ஹேண்ட்லிங். ஸோ இப்போ என்னன்னா, விண்டோஸ் வந்துட்டு இன்கேஸ் பவர் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பி வந்துட்டு நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டா என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து நிற்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், விண்டோஸ் நாலேஜ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்துட்டு ரன் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ரன் கிளிக் பண்ணுங்கள். ரன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த பாக்ஸில் வந்துட்டு NETPL with WIZ. ஸோ இந்த வேர்டு அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெயில் சேஃப் மெக்கானிசம். ஸோ இது வந்து ரீசெண்டாக இருக்கிற விண்டோஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக இருக்கிற விண்டோஸில் இந்த ஆப்ஷன் இருந்தாலும் முன்னாடி ஓல்டு வெர்ஷனில் இருந்திருக்கு. பட் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் அடிஷ்னலாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் மஸ்ட் என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நீங்கள் அந்த அந்த ரன்னில் போய்ட்டு அந்த கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் டேப் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 8, 7 அது மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த டிக் பாக்ஸை அன்செக் பண்ணி விட்டுருங்க. இந்த செக் பாக்ஸில் இருக்க டிக் வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்ன கான்செப்ட் ஒர்க் ஆகும்னா, நம்ம ரீபூட் பண்ண பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்டர்ஃபரன்ஸ், அதாவது யூஸருடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம் லாகின் ஆகிட்டு அவங்களுடைய ஓல்டு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்களோ அதே ஸ்டேஜில் நிற்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், சடனாக வந்து பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, திருப்பி பவர் வந்துருச்சு. பவர் வந்தோடனே என்ன ஆகும்னா, என்னோட மிஷின் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிட்டு திருப்பி லாகின் பண்ணுற ஸ்க்ரீனில் வந்து யூசர் பாஸ்லாம் கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு ஓல்டு ஸ்க்ரீனை செக்யூரிட்டிக்கு அந்த கேமரா செட்டிங் வச்சிருந்தோன்னா அந்த செட்டிங் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல எனக்கு பவர் லாஸும் கிடையாது, ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நான் என்னால் வந்துட்டு ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஓல்டு செட்டிங் இல்லையா? இந்த யூசர் வந்து யாரெல்லாம் விண்டோஸ் ஓஎஸ் வந்து லோ வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அன்செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் மெனுவில் நான் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரன் போயிட்டு இந்த NTPL vis.o அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் ஜஸ்ட்டு ஆட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு
நான் ஜஸ்ட் என்னுடைய ஏதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் மட்டும் இங்கே டைப் பண்ணக்கூடாது. ஃபுல் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் இங்கே போய் டைப் பண்ணுறேங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோ இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் சம்திங் இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டுனா முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. If you are using Microsoft account, you must enter your entire email address. ஸோ அப்போ தான் இந்த என்டையர் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களை விண்டோஸில் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிஃபால்ட் யூசர் நேம் பண்ணால் இது ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அதான் கான்செப்ட் சொல்கிறாங்க அவங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அது ஃபுல்லாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிடணும். தென் அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீபூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக் ரீபூட் கேட்கும். ஸோ ரீபூட் கொடுத்து விட்டுருங்க. Okay, notice ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க that you don't have to enter your Windows login credential. This confirm that your computer will automatically load to your Windows desktop whenever it is power on. அதாவது எப்போ பவர் ஆன் அந்த மிஷின் பவர் வருதோ ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மிஷின்ஸ் வந்து லாகின் ஆகிடும் வித்தவுட் உங்களுடைய credential எதுவுமே கேட்காம ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அது பேர் தான் ஆட்டோ லாகின் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம ஓஎஸ் லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதே அடுத்து வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டிங். இதுதான் முக்கியமாக பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்கள் ஓஎஸில் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் வந்துட்டு பவர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, சிஸ்டம் பவர் வந்துருச்சு, பயாஸில் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கும். பயாஸ் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் யூஸர்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பவர் ஆன் பண்ண உடனே F1 F2 F8 அப்படி சொல்லிட்டு கேட்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டக்காக நின்றுட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மிஷின் வந்துட்டு உங்கள் மிஷினுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல் சிஸ்டம் அப்படின்னா டெல்லுக்கு வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெல் கீ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை F1 ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், F2 இல்லை F10. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி லினோவோக்கு வேறு இருக்கும், ஹெச்பிக்கு வேறு இருக்கும், அது மாதிரி டெல்லுக்கு வேறு இருக்குது. ஸோ அது மாதிரி டெல் F1 F2 F10 இந்த ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு சம்திங் ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கே உங்களால் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ யூ ஃபைண்ட் எ செட்டிங் நேம் வந்து ரீஸ்டோர் ஆன் ஏசி பவர் லாஸ், ஏசி பவர் ரெக்கவரி, ஆஃப்டர் பவர் லாஸ், அதுக்கப்புறம் இட் மைட் பி லேப்ட் ஆஸ் ஏ அட்வான்ஸ்டு இருக்கலாம், ஏசிபிஐ அப்படின்னு இருக்கலாம், பவர் மேனேஜ்மெண்ட் செட்டப் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த பயாஸ்குள்ளே போனதுக்கப்புறம். ஸோ அதில் போயிட்டு அந்த இதுமாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இதில் எதனா உள்ளே போயிடணும். இது ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே உள்ளே போனதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். 3 ஆப்ஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. என்னென்னா சிஸ்டம் ஸ்டேஸ் ஆஃப் ஆஃப்டர் சிஸ்டம் பவர் இஸ் ரீஸ்டோர்ட். அதாவது பவர் வந்ததுக்கப்புறம் என் சிஸ்டம் வந்துட்டு ஆஃப் ஸ்டேட்லாம் இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்துட்டு சிஸ்டம் பவர் ஆன் ஆஃப்டர் சிஸ்டம் பவர் இஸ் ரீஸ்டோர்டு. சிஸ்டத்துக்கு பவர் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டம் விண்டோஸ் வந்து லோட் ஆகணுமா. மூணாவது வந்துட்டு சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு ப்ரீவியஸ் ஸ்டேட் ஆஃப்டர் பவர் இஸ் ரீஸ்டோர்டு. பவர் வந்ததுக்கப்புறம் என் சிஸ்டம் ஆன் ஆகிட்டு என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட் நான் என்ன ஸ்டேட்டில் விட்டுட்டு போயிருந்தனோ அந்த ஸ்டேட் வரணுமா. ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருமே இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாராவது டேட்டா லாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ டேட்டா லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கொஸ்டின் யாருக்கும் வராது ஆக்சுவலாக. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த அதுக்கப்புறம் இந்த செலக்ட் இதில் இருந்து இந்த மூணுத்தில் இதை சூஸ் பண்ணிட்டு பவர் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்து விட்ருங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சேவ் செட்டிங் இதுலேருந்து நீங்கள் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கேட்கும். ரிமைண்ட் த செட்டப், இல்லை சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் செட்டப், டிஸ்கார்ட் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் செட்டப்னா இதில் நான் எதுவுமே சூஸ் பண்ணல வெளியே வந்துடுறேன் அப்படின்னா தான் இந்த தேர்ட் ஆப்ஷன். நான் இதில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தது இந்த ஆப்ஷன். ரிமைண்ட் த செட்டப் அப்படின்னா சேம் செட்டப் அப்படியே விட்டுட்டு வந்துடுது. ஸோ இதில் வந்து நான் செகண்ட் சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் செட்டப் கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் சிஸ்டமுக்கு இப்போ பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்து பவர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம் லாகின் ஆகிட்டு விண்டோஸ் ஓஎஸ்குள்ளே லோட் ஆகிட்டு எக்ஸிஸ்டிங் என்ன செட்டப்பில் விட்டு போயிருந்தீங்கன்னா அந்த செட்டப்பில் வந்து நிற்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு யூசர் நீங்கள் முன்னாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் யாராவது சம்திங் வெளியே ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ என் வீட்டிலேருந்து செக்யூரிட்டி கேமரா செட் பண்ணியிருக்கேன், ஸோ பவர் கட் ஆகிட்டு திருப்பி வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.